கனகன்பட்டியார் குழு பணிக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் வணக்கம். ஐயா, எங்க வீட்டுக்காருக்கு கண்ணெல்லாம் மஞ்சளா இருக்கு ஐயா. உடம்பெல்லாம் பார்த்தா மஞ்சளா இருக்கு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோமா ஐயா, மஞ்சக்காமால முத்தி போச்சு சொல்றாருங்க ஐயா. அதுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்றாருங்க ஐயா. நீங்க தாங்க ஐயா ஏதாவது செய்யணும். ஒன்றும் வேண்டையா, அதுக்கெல்லாம் பயப்படுறீங்க, அழுகிறீங்க. அழுகாத அழுகாத அழுகாத, ஒன்றும் இல்லை. பாரு, இளநி சரியா, இந்த கீழா நெல்லி இருக்குல்ல, அது வேரோடு பிடுங்கி அதைய நல்ல அம்மியில் தான் அரைக்கணும். நீ சும்மா மிக்சியில் போட்டு அரைக்கிற, அதில் அரைக்கிற, இதில் அரைக்கலாம் சொல்லக்கூடாது. எது எதுக்கு என்ன செய்யணுமோ அது கண்டிப்பாக நம்ம அப்படி செய்து தான் ஆகணும். அப்போ தான் நல்லாகும். காசு இல்லாத வைத்தியம் தானே இது. அதனால் கீழா நெல்லியை ஒரு 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 மூணு மூணு செடியை நல்லா வேரோடு எடுத்து நல்லா அலசிட்டு, வேற நல்லா அலசிட்டு மண் இல்லாமல் அதை நல்லா இளநீர் விட்டு மைய அரைக்கணும். நல்ல மைய அரைச்சி அதை ஒரு நெல்லிக்காய் அளவு, அது கூட என்ன செய்றீங்கன்னா, இந்த மணத்தக்காளி இலை இருக்குல்ல, மணத்தக்காளி இலை, அந்த சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோமே, அதையே அந்த இலையை அந்த அந்த செடியை அப்படியே வச்சு அது கூட சேர்த்து இதையும் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிடணும். அரைச்சி கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்து நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை செய்து, காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டை, சாயந்தரம் ஒரு உருண்டை சாப்பிட்டு இளநீ குடிக்கணும். வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. உப்பு, காரம், புளி இதையெல்லாம் சாப்பிடாம இதை மட்டும் சாப்பிட்டு, இளநீ வேணால் எவ்வளோ வேணும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு அல்றதெல்லாம் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே சாப்பிட்டுக்கலாம். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.